இருக்குங்க. தம்பி வாங்க தம்பி, பேர் என்னம்மா? என்ன பேர் உங்களோட பேரை சொல்லுங்களேன், மாமாட்ட சொல்லுங்களேன். இந்த உதவி யாரு செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நோர்வேயில் இருக்கக்கூடிய விஜிதா ஆண்டி அவங்க வந்து அதை காட்டுனேன், நான் காட்ட சொன்னாங்க. எலும்பு கிளினிக் போட்டு தாராங்களாம். உங்களுடைய கணவர் என்ன செய்யறாரு? உங்களை என்ன வேலை செய்யறாரு? பெருமானுடைய அந்த ஆலயத்திற்கு முன்னுக்கு நின்றுதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கோம். அப்புறம் இந்த கையில பிரச்சனை இருக்கு, அதையும் காட்டினேன் நாங்க. கையில என்ன பிரச்சனை? கையில 2 பக்கம் அவருக்கு நரம்பு நம்மள போல இல்ல அவருக்கு. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம் என்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பின் வியூவை பார்க்கும்போது மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசத்தில் தாந்தாவெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தாந்தான்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு ஒரு ஞாபகம் பாரு தான். நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அவசர உதவி என்று ஒரு தம்பிக்கு வந்து சத்திர சிகிச்சை செய்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் பணம் வேணும். அப்போ அந்த வகையில் இப்போ உதவி கிடைச்சிருக்குது. இந்த உதவி கிடைக்க ஆதரவு வழங்கிய நம்முடைய உறவுகளுக்கு முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த தங்களால் உதவி செய்ய முடியாட்டியும் அந்த வீடியோவை பகிர்ந்து உதவி கிடைக்க ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்தது நீங்கள் தான். அந்த வகையில் இந்த தம்பிக்குரிய உதவி கிடைச்சிருக்குது. மேலதிகமான உதவிகளும் கண்டிப்பாக தேவை. அப்போ நாங்கள் வீடியோ எடுக்கும் போதே முருகப்பெருமானே எப்படியாவது தம்பி இந்த தம்பிக்கு உதவி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னு சொன்னால் சில நபர்களுக்கு உதவி கிடைக்கிறது இல்லை. நாம் வந்து ஒரு கிழமையில் 7 வீடியோ போட்டமாக இருந்தால் அந்த 7 வீடியோவில் எப்படியும் 2 வீடியோவுக்கு உதவி கிடைக்காது. அப்போ அந்த வகையில் இந்த தம்பிக்கு அப்படியா உதவி கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி போயிருந்தோம். அப்போ சந்தோஷத்தில் நாங்கள் இங்கே வந்து இந்த பெருமானுடைய அந்த ஆலயத்திற்கு முன்னுக்கு நின்று தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த பெருமானை வழிபட்டுட்டு நாங்கள் இப்போ கீழே இறங்கி இந்த நின்று கொண்டிருக்கின்றோம். சரியான மாதிரி வெயிலாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் இப்போ அந்த தம்பியினுடைய வீட்டை போகிறோம். அங்கே போயிட்டு தம்பிக்கு வந்து நோர்வேயில் இருக்கக்கூடிய விஜிதா ஆண்டி வந்து ஒரு தொகை பணத்தை தந்துருக்காங்க. அடுத்தது தேத்தாத்தீவில் இருக்கிற சரவண பவன் என்கின்ற ஒரு அண்ணனோ தம்பியோ வந்து தெரியல, அவரும் வந்து ஒரு தொகை பணத்தை தந்துக்கார். இவங்க எவ்வளோ பணம் தந்தாங்கன்றத நீங்களே இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்திருப்போம். வராதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு அண்ணா வந்து இப்போ அந்த தம்பிக்கு வந்து காசு போடுறா சொல்லியிருந்தவங்க, மேலதிகமாக ஒரு 10,000 ரூபா காசு. அப்போ அந்த உதவியை எடுத்துகிட்டு நாங்கள் மொத்தமாக கொண்டு கொடுப்போம் வேண்டாம் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். அந்த உதவி இப்போ வரைக்கும் கிடைக்கல. இனி கிடைக்குமா இருந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு கொடுப்போம். அப்போ அதற்காக தான் 2 நாட்கள் பிந்தின. இல்லைன்னு சொன்னால் இப்போ காசு கிடைச்ச உடனே நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம். 2 நாளைக்கு முன்னாடியே இந்த நோர்வேயில் இருக்கிற விஜிதா ஆண்டி வந்து தந்துட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி என்று சொன்னால் வீடியோ போட்டு அண்டி இரவு வந்து வீடியோ பார்த்துட்டு காலையிலே வந்து மெசேஜை போட்டுதாங்க, அனு நான் இந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி மெசேஜ் போட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து அவங்க அந்த உதவியை வழங்கியிருந்தாங்க. அப்போ எவ்வளோ தந்தாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். உண்மையிலே அனைத்து உறவுகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த தம்பிக்கு சத்திர சிகிச்சை முடிஞ்சு அவர் நல்லபடியாக மீண்டும் வீடு திரும்ப வேண்டும், குணமடைய வேண்டும் என்று நீங்களும் இறைவனை பிரார்த்திச்சு கொள்ளுங்க. அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்த அந்த தம்பியினுடைய வீட்டை போயிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு பணத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம். எவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்க போகிறோம்ன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வாங்க நாம இந்த இடத்துல இருந்து போகலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஆட்டோ எடுத்துட்டு அவங்களோட வீட்டை போயிட்டு காசை கொடுத்துட்டு அப்படியே போக போகிறோம். சரி, ஓகே, போகலாம். அப்படி தாண்டாமலை முருகன் கோயிலுக்கு முன்னாடி நின்று நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்து நாம பாருங்க, இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த தாண்டாமலை முருகன் கோயிலும் தெரிகின்றது. அப்போ அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ அந்த பக்கமாக இருக்குது அவங்களுடைய வீடு. சரி, ஓகே. நாங்கள் இப்போ அவங்களோட வீட்டை போயிட்டு அந்த அக்காவோடையும் பேசிட்டு அந்த தம்பியினுடைய நிலைமையை அங்கிட்ட அறிஞ்சிட்டு எங்கிட்ட இருந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம். திருவிழா நேரங்களில் வந்த மாதிரி இருந்தால் ஃபுல்லாக வந்து வாகனமும் பக்தாடியார்களும் பார்க்கலாம் இருக்கும். ஆனால் இப்போ ஏன் அந்த இடத்த வந்து ஒருத்தருமே இல்லை. சரி, ஓகே. நாம இப்போ அங்கே போயிட்டு அந்த அக்காவோடையும் பேசிட்டு நம்ம அந்த காசை வந்து கொடுத்து விடலாம். அந்த இருக்குது அந்த தம்பியினுடைய வீடு. வரும்போது கால் பண்ணிட்டா வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இருந்து நம்ம வரும்போது கால் பண்ணி கேட்கத்தானே வேணும். சில நேரங்களில் அந்த அக்கா அவங்க நிற்காங்களா இல்லையான்றதெல்லாம் தெரியாமல் வந்து நம்ம திரும்பி போக முடியாது. அவ்வளோ தூரம் இருந்தால் நாமளும் வந்த நாம இப்போ என்னடா சில இடங்களுக்கு போயிட்டு நாங்கள் திரும்பியும் வந்திருக்கோம். அந்த இடத்துல நம்ம உரிய ஆக்கள் இல்லாமல் அதனால் கால் எடுத்து கேட்டு நாம. ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு இடத்துல நின்றவங்க, அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டு கால் எடுத்ததுக்கு பிறகு நான் இங்கே வந்தவங்க. அப்போ சரியாக்கா நாங்கள் வாரம் நீங்கள் மாங்கன்னு சொல்லி தந்துனாங்க. இப்போ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சந்தோஷமா இருக்குது.
அன்றைக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு கவலையோட வந்த நாம இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியோட வாரம். தனிக்கு எனக்கு தம்பி குட்டி தம்பி. ஹலோ அக்கா வணக்கம். அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி. எப்படி சுகமா இருக்கீங்களா? நல்ல சுகம். இப்போ தம்பிக்கு எப்படி இருக்குது? தம்பியை கொண்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ 11ஆம் மாசம் 20ஆம் தேதி செய்யறேன்னு சொல்லிக்காங்க. அவருக்கு அப்புறம் இந்த கையிலையும் பிரச்சனை இருக்கு, அதையும் காட்டினாங்க. கையில என்ன பிரச்சனைக்கா? கையில 2 பக்கம் அவருக்கு நரம்பு நம்மள போல இல்ல அவருக்கு, அதையும் காட்டினாங்க. அப்ப அன்னைக்கு வரக்குள்ள நீங்க சொல்லலே? அதெல்லாம் சொல்லல நான். நண்டு முதல் காட்டுல பிரச்சனை இருந்தவருக்கு நரம்பு 2 பக்கம் இருக்கு அவருக்கு. எந்த நரம்பு சொல்றீங்க? இந்த இருக்கு இங்க பாருங்க மேல. ரெண்டும் காட்டுனேன் நான் டாக்டர்கிட்ட. 2 பக்கம் பள்ளம் பாத்தீங்களா 2 கையிலையும்? பள்ளம் இருக்குது. 2 நம்மட கையையும் பாருங்க அவற்ற கையையும் பாருங்க. அதை காட்டுனேன் நான். காட்ட சொன்னாங்க எலும்பு கிளினிக்கு போட்டு தாராங்களாம். போட்டு தந்து இப்ப படம் பிடிச்சு பார்த்து இப்ப அதுவும் பிரச்சனை சொன்னா அதையும் செய்யணுமாமன்னு சொன்னாங்க. அந்த இத பாருங்க, அந்த தம்பிர அந்த எலும்பு வந்து இதுல பள்ளம் அறியுது 2 கையிலையும். சரி இந்த ஷர்ட்டை போட்டு விடுங்க. ஏற்கனவே காட்டுல ஓட்ட இருந்தது. காட்டுல ஓட்ட இருந்து 2 வருஷத்தால நோமல்ன்னு சொன்னாங்க. அது அண்ட எல்லாம் கேட்டவர் டாக்டர் கேட்க நான் சொன்னேன். நான் சொல்ல இப்ப இதுக்கு கிளினிக் போட்டு தாரேன்னு சொல்லிக்காங்க. எல்லாத்தையும் உரிமைக்குள்ள கொண்டு வர கஷ்டம் தானே, அது முடியட்டும் சொல்லி இருக்குது. இப்ப 11ஆம் மாசம் எத்தனாம் தேதிக்கா? 11ஆம் மாசம் 18ஆம் தேதி அட்மிட் ஆகணும். 20ஆம் தேதி சர்ஜரி செய்யறேன்னு சொல்லிக்காங்க. சரி. அவங்க இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப இருக்கிற அந்த ஓட்டையை வந்து ஒரே தடவையில் அடைக்கிற மாதிரி இல்ல திரும்ப எப்படி செய்யணுமாமா? அவங்க இப்ப நம்மள்ட்ட அப்படி சொல்ல மாட்டாங்க தம்பி ஒன்றும். அவங்க செய்யக்குள்ளதான் அவங்களுக்கு அது விலங்கு ஒரு தரத்துல செய்யலாமா இல்ல அது 2 தரம் செய்யணும்ன்றது. முதல்ல அவங்க செய்யக்குள்ள ஒன்னும் சொல்லல நட்டு. அவங்க செஞ்ச பிறகுதான் சொன்னாங்க ஒரு தரத்துல செய்யலாமா, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்வோம், அரைவாசி தான் செஞ்சுட்டு இருக்கோம், செய்யற கஷ்டம் என்று சொல்லிதான் இப்ப செஞ்சு 2 வருஷம். இப்ப அதால இப்ப நம்ம இப்ப செய்யக்குள்ளதான் அவங்க செஞ்சுதான் சொல்லுவாங்க. இப்ப ஃபுல்லா செய்யலாமா இல்ல அரைவாசி தான் செய்யலாமான்றத அவங்க செஞ்சுதான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நமக்கு இப்ப தெரியாது. சரி வேணுண்டா நாங்க இப்ப வந்தவங்கள்ட்ட வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? நாங்க வருவோம் நினைச்சீங்களா? என்ன மாதிரி நினைச்சீங்க? நம்பிக்கை கொண்டு இருந்துச்சு, வருவேங்கன்ற நம்பிக்கை. வருவேங்கன்ற நம்பிக்கைன்னு சொன்னா நிறைய எல்லாம் கேள்விப்பட்ட நாங்க. இப்ப நீங்க வருவேங்கன்ற நம்பிக்கை. என்ன கேள்விப்பட்ட நீங்க? ஒரு இடத்துல உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்படி கஷ்டப்பட்டது எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க என்றது நாங்க கேள்விப்பட்ட நாங்க. அதால வருவேங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. அடுத்த என்ன சொன்னா, நான் அந்த போன வீடியோல வந்தப்போ அவசரத்துல சில கேள்விகளையும் கேட்கல. ஒரு பதட்டத்துல எனக்கு ஒரு கடுங்காவல தம்பியை பார்த்தேன், ஒரு மாயா போயிட்டுது. தம்பியில பேர் என்னமா? அதே போல எனக்கும் திடீரென்னு எதுவும் சொல்ல எனக்கும் வரல தம்பி. நாங்க இப்ப போன வீடியோல கழிச்சு நாங்க 50,000 போதும்னு சொல்லி பிரைவேட்டா செய்யறதுக்கு 50,000 போதாது தானே. பிரைவேட்டா செய்யறேன்னு சொன்னா இப்ப 2 லட்சம் 3 லட்சம் வேணும் பிரைவேட்டா செய்ய. நம்ம திடீரென்னு அவசரத்துல நானும் பேசின 50,000த்துக்குள்ள செய்யலாம். வீடியோ பார்த்தார்கள் பார்த்துருப்பாங்க என்ன பிரைவேட்டா செய்யறது இப்படி இல்ல. நானும் சொல்லிக்கேன் என்னடா அந்த முதல் கட்ட உங்களோட அந்த மருந்து வாங்குறதுக்கு அடுத்து வந்து தம்பி வந்து செக் பண்ணி பாக்குறது உங்களோட வேற அந்த தேவைகளுக்காக சேஜரிக்கின்ற மாதிரி தான் நீங்களும் கதைச்சு நீங்க எங்கிட்ட 50,000 ரூபாய். அப்ப எந்த 50,000 ரூபாய் நமக்கு தெரியும் தானே. நான் நினைச்சேன் பிரைவேட்டா அந்த அளவுக்கு வராது, மருந்து வாங்குறத நீங்க கேட்கீங்கன்றது. நான் தம்பியை ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்குள்ள அவரு பிள்ளைக்கு செஞ்சிருந்தவங்க. தம்பி செய்யக்குள்ள ஒரு பிள்ளைக்கு செஞ்சிருந்தா வெளியில தான் அது பிள்ளைக்கு உள்ள செய்யல, வெளியில செஞ்சிருந்தவங்க. அப்ப உள்ள செய்யறதுதான் திரும்ப கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு வெளியில செஞ்சதுக்கு 2 லட்சம் முடிஞ்சதாமன்னு சொன்ன அந்த பிள்ளை. சின்ன பிள்ளை தம்பியோட 3 வயசு அந்த பிள்ளைக்கு. என்னன்னு சொன்னா அடுத்தது உங்களுடைய கணவர் என்ன செய்யறாரு? உங்களை என்ன வேலை செய்யறாரு? அவரு இந்த கூலி தொழில் தான். அதுவும் போற கல் உடைக்கிறவரு. அவருக்கு இந்த கை கலர் இருந்தாப்புல கலரும் கலண்டு தான் போட்டுருவாரு. கை கலண்டு விட்டா எப்படி? இந்த இது இருக்குதான் நம்ம இது கலரும் வேறையா கலரும் அப்படியே கலண்டு. இப்ப போன கிழமை கலண்டு அவருக்கு இப்ப கடுக்குதாமன்னு சொன்னாரு. அந்த நரம்பு கடுக்குது. அவராக பூட்டுவாரு. ஒரு தரம் ஒரு தரம் பூட்டு எல்லாம் கிட்ட இருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துனாங்க. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் மட்டக்களப்பு கொண்டு போய்தான் திரும்ப அங்கே அவங்க படம் பிடிக்கணும், ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி திருந்தாங்க. இவர் பயத்துல அப்புறம் அவரை கஷ்டப்பட்டு பூட்டிட்டு அடுத்த நாள் டிக்கெட் ஓடி வந்துட்டாரு.
அவனுக்கு டேஸ் அடிப்பானு கலண்ட் அவரது கொள்ளுவாங்க ஆறு போறது முடியல நம்ம இந்த இருக்கிறது அப்படியே கலர் தம்பி அந்த விளையாடுற வேற ஒரு வீரர் லட்சம் இருந்தாரு அவருக்கு அதான் தேப்படிக்கிறாரு தேப்படிக்கிறது இது எப்படின்னா நோவல் ஐடியா அதான் எப்படினாலும் இல்லை அது என்னடா நம்ம அந்த கேமராமேன் சொல்றாரு அந்த விளையாடுற இடத்தையும் வந்து ஒரு வீரர் வந்து அந்த வாலிபால் அறைதல் இப்போ பாஞ்சு டேஸ் அடிக்கும் போது அதை கொஞ்சம் நல்ல விளையாட்டு வீரர்கள் அப்போ ஒரு அடி அடிச்சாரண்டா கை வந்து இறங்கிடுவாங்க கீழே திரும்ப தூக்கி அப்படி கொழுவி கூட்டணும் அப்படிதானே என்னடா பாதி அப்ப இவரு இந்த அண்ணாவுக்கு வந்து அந்த கல் உடைச்சு அது கை இறங்கிது சொல்லுவாங்க தம்பி அந்த நரம்பு நம்மட அந்த எலும்பு இருக்குதானே அது தேஞ்சத்தனா அது கலருமான்னு சொல்லுவாங்க வேறையா கலரும் கல்லு தான் உடைக்கிறவரு தெரியும் தானே வெடி போட்டுனா கல்லுன்னு சொன்னா 1000 ரூபா லோட்டுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க அது அப்படி வெடி போட்டுனா கல் இல்லைன்னு சொன்னா முண்டு கல் உடைக்கிறேன்னு சொன்னா கஷ்டம் தானே இப்ப முண்டு கல் உடைக்கிற நெருப்பு போட்டு உடைக்கிறதெல்லாம் கஷ்டம் டெய்லி காசு வராது அப்படி செய்யறதால இப்ப வெடி போட்டுனா கல்லுன்னு சொன்னா சில டைம் 3000 கொண்டு வருவாரு 1500 கொண்டு வருவாரு பெட்ரோல் அடிச்சுட்டு அவர்கிட்ட செலவழிச்சிட்டு கொண்டு வருவாரு பைக் கொண்டு இருக்கு எங்கள்கிட்ட அது பழசு அது ஒழுங்கா ஓடாது சாப்பாடுலாம் என்ன மாதிரி பிரச்சனை இல்லை சாப்பிட்டீங்களா நாங்க சமைச்சு சாப்பிட்டு பிரச்சனை இல்லை சரி ஓகேக்கா என்னன்னு சொன்னா இப்ப நீங்க அந்த கேட்ட உதவி வந்து கிடைச்சிருக்குது அப்ப உதவி செய்ய ஒரு அக்கா அவங்க முன் வந்தவங்க ஒரு அண்ணா முன் வந்தவர் அவரால் அப்ப ஏதாவது காசு போடுறேன்னு சொன்னாங்க போடல இப்படி கிடைச்ச உதவியில கொண்டு வந்தீங்கன்னாக்கா இப்ப இதுல வந்து மொத்தமாகவே 51,000 ரூபாய் இருக்குது நீங்க கேட்டது 50,000 ரூபா 1000 ரூபா கூட தான் இருக்குது சரியாக்கா இந்த உதவி யாரு செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நோர்வேயில் இருக்கக்கூடிய விஜிதா ஆண்டி அவங்க வந்து மொத்தமாகவே 50,000 ரூபாய் பணத்தை வந்து ஒரு இடையில அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த இடத்த மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா உண்மையிலே ஒரு உயிருக்கும் ஒரு சிறுவனுக்கும் கிடைச்ச ஒரு உதவி அப்ப உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அண்டி ஏண்டா திடீரென்று நீங்க எப்படியான உதவி செய்ய முன் வந்து எங்களுக்குமே வந்து சந்தோஷம் இப்ப இந்த உதவி வந்து இவருடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகின்றது அதோட அந்த 1000 ரூபாயை போட்ட யாருன்னு பாத்தீங்கன்னா தேத்தாவத்தீவில் இருக்கக்கூடிய சரவண பவன் என்கின்ற என்னுடைய நண்பன் தான் ஆனால் நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் தம்பியோ அண்ணன் தெரியாதுண்டு அவ சொல்லவனாண்டு சொன்னவன் அப்ப சொல்றதா இல்லையான்னு யோசிச்சுட்டு வந்த நான் கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா சிறிய ஒரு உதவியா இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு உதவி உதாரணத்துக்கு இந்த 1000 ரூபாய் மாதிரி ஒரு 10 பேர் போட்டாங்களா இருந்தா அது பெரிய ஒரு உதவி அப்ப அந்த வகையில இந்த 1000 ரூபாய்ன்றது ஒரு நாளையே ஒரு குடும்பத்தை சாதாரணமான குடும்பம் சாப்பிட்டுட்டு ஒரு நாளை கடத்தக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியது அந்த வகையில் இந்த 1000 ரூபாய் உதவி செய்த தேத்தத்தில் இருக்கக்கூடிய சரவண பவன் என்னுடைய நண்பனுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோட முக்கியமா வந்து இந்த உதவியை செய்த நோர்வேயில் இருக்கக்கூடிய விஜிதா ஆண்டி அவங்களுக்கு மிச்சம் நன்றிகள் அண்டி அப்ப இதுல பாருங்க எவ்வளவு இருக்குன்றது ஒரு கண்ணி பாருங்க இருக்கு 51 இந்த உதவி செய்த இந்த நோர்வேயில் இருக்கக்கூடிய விஜிதாண்டிக்கு நீங்க என்னக்கா சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க விஜிதாண்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது பெரிய உதவி எங்களுக்கு நீங்க செஞ்ச பெரிய உதவி கடவுள் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பாரு ரொம்ப நன்றி அண்டி உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்குது அப்ப அந்த அண்டி வந்து பார்த்த உடனே சொன்னது என்னுடைய ஒரு புள்ள மாதிரி நான் நினைக்கமான் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தம்பி வந்து நாங்க இப்ப 5 பேரு சகோதரன் நாங்க எங்களுக்கு அண்ணா தம்பி இல்ல அதாலதான் இவ்வளவு கஷ்டம் இல்லாட்டி அண்ணன் தம்பி இருந்தா அவங்க பாப்பாங்க நாங்க 5 பொம்பளை பிள்ளைகள் நான் தான் மூப்பு 4 பேரு ஒரு ஆள் இருக்காங்க கல்யாணம் கட்டாம மற்ற 3 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க அவங்களோட குடும்பத்தை தானே பாப்பாங்க நம்மள பாப்பாங்கல்ல அன்றைக்கு அந்த உழைச்சிட்டு அவங்களோட கஷ்டத்தை தான் பாப்பாங்க அவங்க நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படி இல்ல நம்ம உதவி கட்டலாம் 1000-2000 உதவி செய்வாங்க அது நம்ம திரும்ப கொடுக்கணும் அது அண்ணன் தம்பி இல்லாதானே எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இப்ப ஒரு சகோதரம் இருந்தா சகோதரம் பாக்கும் தானே இப்ப நமக்கு ஒரு அக்கா இருக்கா கஷ்டம்ன்றதா அவர் பாப்பாரு நாங்க இப்ப இங்க கிளினிக் போய் வரேன்னு சொன்னாலும் தம்பி பஸ்ல தானே போறேன் காலையில போனா திரும்ப வாரதுக்கு பஸ் இல்ல இங்க இருந்து கொக்கடிச்சோலையில போய் இறங்கி திரும்ப கொக்கடிச்சோல இருந்து திரும்ப பஸ் பிடிக்கணும் பஸ் பிடிச்சி தான் மட்டக்களப்புக்கு போறேன் போனா 12 மணி ஆகும் கிளினிக் முடியறதுக்கு இனி திரும்ப வாரேன்னு சொன்னா ஓட்டோ பிடிச்சி வரலும் அதால எல்லாம் கஷ்டம் எங்களுக்கு அதால இந்த உதவி கேட்டு நாங்க உதவி செஞ்ச அண்டிக்கு ரொம்ப நன்றி அண்டி
பெரிய ஒரு உதவி எங்களுக்கு நீங்க செஞ்சிருக்கிற பெரிய ஒரு உதவி. சரி அக்கா, ஒன்றும் யோசிக்காதீங்க, நல்லது நடக்கும். இப்போ அடுத்தது, இப்போ நீங்க பிரைவேட்டா செய்ய போறீங்களா கவர்மெண்ட்ல செய்ய போறீங்களா? பிரைவேட்டா செய்யறதுக்கு தம்பி எங்களுக்கு கையில உதவினா செய்யறமா, எங்களுக்கு உதவி கிடைச்சா செய்வோம் பிரைவேட்டா. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க கவர்மெண்ட் தானே செய்யணும். கவர்மெண்ட்ல செய்யறேன்னு சொல்லிக்காங்க. சொல்லிருக்காங்க 11ஆம் மாசம் செய்யறேன்னு சொல்லிருக்காங்க. 11ஆம் மாசத்துக்கு பிறகுதான் தெரியும் இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொல்றது தெரியும். திரும்ப டேட்டை பின்னுக்கு போடுறாங்களா இல்ல அது தெரியாது. டேட்டை வந்து அவங்க தள்ளி தள்ளி போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இப்ப 2 வயசு இந்த 3 வயசு அவருக்கு 1 மாசம். இப்ப 1 வயசுல செஞ்சவங்க ஏற்கனவே செய்யக்குள்ள 1 வயசு. இப்ப நாள் தான் போய் கொண்டு டாக்டர் பாத்துட்டு லேட் தரக்குள்ள டாக்டர் சொல்றாரு தள்ளி தள்ளி தாமா போகுது டேட் உங்களுக்கு சொல்றாரு. அதான் பிரச்சனை. சின்ன பையன் தானே வரிக்கறிக்க வந்து வயசு வந்து கூடிக்கொண்டு போகுது. பிரைவேட்டா செய்யறேன்னா உங்களுக்கு சரியான அமௌண்ட் தெரியாது. எனக்கு அவ்வளவு பண்ணுமெண்டு இல்ல. நம்ம போய் இப்ப புக் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டா தனியா தெரியும். நம்ம போய் புக் பண்ணி கேட்கறது நம்மட கையில இருந்தா தான் நம்ம போய் புக் பண்ணி கேட்கலாம். கையில நமக்கு உதவி இல்லாம போய் கேட்கறதுல பிரயோசனம் இல்லை. நம்மட கையில இப்ப இருக்கு பணம் இருக்குன்னு நினைச்சாதான் நம்ம போய் இப்ப புக் பண்ணிட்டு நம்மள்ட்ட இருக்கு நம்ம செய்யலாம்ன்ற நம்பிக்கையில போய் நம்ம பிரைவேட்டா புக் பண்ணலாம். அதோட நான் இந்த முதலாவது வீடியோவில் சொல்லியிருந்தேன் 50,000 இருந்தா போதும் இந்த பொடியனை காப்பாத்துறதுக்கு உயிரை காப்பாத்துறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா அந்த வீடியோவில் நான் அப்படி கதைச்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தம்பிக்கு எப்படியாவது அந்த உதவி கிடைச்சிடணுமன்றதுக்காக வேண்டியா நான் அப்படி பேசினதுக்கான காரணம். ஏன்னா அந்த 50,000 ரூபாய் காசு வந்து இல்லாம இவங்க இந்த தம்பியை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க தான் உலகாலம் வச்சிருந்தவங்க. உதாரணத்துக்கு வேறு தேவையான இந்த மருந்ததோ இல்லை வேறு அந்த பொருட்களை வாங்குறதுக்கு கூட இவங்ககிட்ட கையில காசு இல்லை. அப்போ அந்த முதல் தேவையாக ஒரு அவசர தேவையாக தான் இந்த பணம் தேவைப்பட்டது. அதுக்காக தான் அந்த முதலாவது வீடியோவில் நான் சில வார்த்தைகளை வந்து நான் பிரயோஜனா அதுக்கு நான் இந்த இடத்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு தெரியும் இப்படி உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்முடைய உறவுகிட்ட சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்வாங்கன்ற நோக்கத்தோட நான் அப்படி செய்தது. அப்போ எனக்கா அந்த மருந்து வாங்கலாம் இல்லாம தானே நீங்க கோல் எடுத்து நீங்க கேட்கும் போதே கேட்டது அந்த அக்கா அப்படித்தான். தம்பி எங்களுக்கு கொஞ்சம் அவசர உதவி கொஞ்சம் செய்யுங்க. அந்த சாப்பாடு இப்ப பல வகை எல்லாம் வாங்கி கொடுக்குற இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஐயா. இந்த பல வகையிலேயே போறது இப்ப ரொம்ப லேட்டா இது போகுதுன்னு சொல்றது தெரியும். இப்ப எல்லாருக்கும் பில்ல கடும் பில்ல எல்லாத்துக்கும்ன்றது தெரியும் தானே. அது கூட வாங்கி கொடுக்கங்கட கையில வசதி இல்லை. நான் கல்லுடைச்சு அண்டை கண்டாடு சாப்பிடறதுக்கு மட்டும்தான் கையில பணம் இருக்குங்க. தம்பி தம்பி பேர் என்னம்மா? என்ன பேர் உங்களோட பேரை சொல்லுங்களேன். மாமாட்ட சொல்லுங்களேன். சொல்லுங்க சொல்லாட்டி தம்பி சொல்லுங்கம்மா. பாய் நோதா உங்களுக்கு சொல்லக்கூட்டி சொல்லுவாங்க தம்பி சொல்லுவான் சொல்லுங்க உங்களோட பேர் என்ன சொல்லுங்க. அது உள்ளுக்குள்ள போய் சாப்பிடுத்து வர என்ன பேசாம எடுத்து சொல்லுங்கம்மா. மாமாக்கு இல்லையா சாப்பாடு தானே சொக்கா வாங்கி தரும். சொல்லுங்க மாமாட்டு. மாமாட்டு பேரை சொல்லுங்களேன். விடுங்க போட்டோம் விளையாடுங்க நீங்க போய். சரி ஓகே, நீங்க ஒன்னும் யோசிக்காங்க இல்லை நல்லா நடக்கும். நீங்க அடுத்த நீங்க பாத்துட்டு என்ன மாதிரி சொல்லுங்க. நான் அடுத்தது இப்ப இந்த வீடியோ பாக்குற உறவுகள் நீங்களா இருந்தீங்கன்னா இப்ப அடுத்து பிரைவேட்டா செய்யறதுக்கு சர்ஜரி செய்யறதுக்கு எவ்வளவு வந்து எங்களுக்கும் தெரியல. என்ன இவங்களும் வந்து பிரைவேட்டா போய் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. அப்ப அந்த வகையில இப்ப யாராவது தம்பியை எடுத்து இப்ப சர்ஜரி செலவு நீங்க செய்ய போறீங்களா கண்டிப்பா முன் வந்தா அதற்கு பிறகு இவங்களை அனுப்பி நாம செட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா சும்மா வந்து பிரைவேட்டுக்கு போயிட்டு அதுல வந்து காசை வேஸ்ட் பண்ணாம என்ன போயிட்டு இருக்கா நம்ம செட் பண்ணி வரது டேட் ஒன்று எடுத்து வரதுக்கு காசு செலவாகும். அந்த காசுக்கு மட்டுமே 6000 வேணும். அந்த காசை வச்சு நீங்க தம்பிக்கு சாப்பாடு ஏதாவது வேண்டி கொடுக்கலாம். அப்ப அந்த வேலை யாராவது முன்வந்தீங்களா இருந்தா இப்ப அவரை கொண்டு செக் பண்ணி பார்த்துட்டு நாம ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே நாம சர்ஜரியை செய்யலாம். ஏண்டா பிரைவேட் தானே. அப்ப அந்த வேலை குறிப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய்க்குள்ள செலவாகும் என்றது ஒரு என்ன ஒரு இப்படி ஒரு கணிப்பு தான். அதுக்குள்ள முடியும். அப்ப இல்லன்னு சொன்னா அவருக்கு 11ஆம் மாசம் 28ஆம் தேதி இல்ல 11ஆம் மாசம் 18ஆம் தேதி கொண்டு அட்மிட் ஆகணும். 20ஆம் தேதி செய்யறேன்னு சொல்லிக்காங்க. அப்ப 11ஆம் மாசம் கால் பண்றேன்னு சொல்லி நம்பர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப 11ஆம் மாசம் தான் என்ன மாதிரி முடிவு சரியா தெரியும். ஏண்டா இதற்கு முதலும் இவருக்கு டேட் போட்டு இப்ப பிந்தி வந்து இப்ப இவருக்கு வந்து 3 வயசுனாக்கா 3 வயசு கிட்ட ஆயிடுது பாருங்க. அப்ப 1 வயசுல செஞ்சது 2.5 வயசுக்கிட்ட ஆயிடுது 3.5 வயது கிட்ட. சரி ஓகே, அப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவது சொல்ல விருப்பம் தான் ஐயா. நான் திடீரென்னு எனக்கு எது என்ன பேசணும்ன்றது தெரியுது இல்ல. அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். நாங்க திரும்ப வருவோமான்னு தெரியாது. ஏண்டா தெரிந்தானே பொங்கல மாதிரியாக்கா நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நாங்க வந்து ஒரு இடத்தையும் வந்து நின்று கொண்டு இருக்கல அது ஒரு இடத்தையும் பார்க்க இயலாது. இப்ப நாங்க திரும்ப வருவோமான்றது
அது கடவுளுக்கு தான் தெரியுமாக்கா. கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது முன் வந்தா தான் திரும்ப நாங்க வருவோம். நான் திரும்பியும் உங்கள்கிட்ட வந்து நாங்க நிக்க மாட்டோமாக்கா. நீங்க வந்து ஒரு அவசர உதவியா அடிப்படை உதவியா வந்து கேட்ட இது வந்து 50,000 ரூபாய் இதை வந்து நாங்க செய்திருக்கோம். எங்க தம்பிக்கு வந்து சாப்பாட்டுக்கும் அடுத்தது மெடிசனுக்கும். அப்ப இப்ப கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு 11 மாசம் 18ஆம் தேதி டேட் தந்திக்காங்க. அப்ப அதை செய்யுங்க. அதுக்கிடையில என்னவும் அவசரம் என்னவும்டா இக்கட்டான சூழ்நிலை கோல் அடிங்க நல்லா முடிஞ்சா வாரணக்கா. சரியா? இந்த வீடியோ பாக்குற வேற யாராவது முன் வந்தாங்கண்டா அதை சொல்லி தெரியப்படுத்தி வாரம் உங்களுக்கு. இப்ப அதை விட்டு வேற என்ன சொல்ல விரும்புவீங்களாக்கா? வேற ஒன்றும் இல்லையா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வீடிய பாக்குறாக்கள் உதவி செய்ய விரும்புனா நீங்க செய்யுங்க. உதவி உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். இந்த அக்கா அண்டி செஞ்ச மாதிரி நீங்களும் உதவி செய்ய விரும்புனா செய்யுங்க. நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வீடியோ எடுத்து தான் எவ்வளவு உதவி என்னாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நன்றி தம்பி. ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி ஐயா தம்பி. சரி, அதெல்லாம் பிரச்சனை ஏதோ உங்களை வந்து தெரியப்படுத்தி எங்கட கையிலையும் இல்லக்கா. அந்த வீடியோ பாக்குறவங்க தான் உதவி செஞ்சு அதை நாங்க கொண்டு தருவோம். கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உங்களோட கையில இருந்து நீங்க உதவி செய்யறீங்க வீடியோ பார்த்து அவங்களோட கையில நம்மளை போல கஷ்டம் தானே எல்லாருக்கும் இருக்காது. கையில இருக்கிறவங்க உதவி செய்வாங்க, இல்லாதவங்க என்ன செய்யற நம்மளை போல தானே எல்லாரும். அது எனக்கு விளங்குது ஐயா, எல்லாம் விளங்குது எனக்கு. அது பிரச்சனை இல்லை. உதவி செய்ய முன்பாரார்கள் இருந்தால் செய்யட்டும். வேற ஒரு இதுவும் இல்லையா. அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் இங்கிருந்து போகின்றோம். இந்த உதவி செய்த விஜிதா ஆண்டிக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நல்லது நடக்கும் என்று இந்த உதவி செய்ததுக்கு. அடுத்து இந்த வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க ஆதரவு வழங்கிய என்னுடைய உறவுகளுக்கும் நன்றி. என்னடா அவங்களால் உதவி செய்ய முடியாட்டியும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க வந்து சில நண்பர்கள் சில உறவுகளுக்கு அனுப்புவாங்க. இப்போ என்னையே தெரியாமல் எனக்கே அனுப்பியிருக்காங்க. அப்படி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு உதவி செய்யுங்க 2 வீடியோவே எனக்கே அனுப்பியிருக்காங்க. அப்படின்னு சம்பவம் நடந்திருக்குது. அப்போ அந்த டைம் தான் மேலே பார்த்து சந்தோஷப்படுறேன். அவள் பாருங்க அவங்களால உதவி செய்ய முடியாட்டியும் அவங்க வந்து வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு வழங்குறவங்க அவங்களுக்குமே வந்து ஒரு புண்ணியம் தான். அப்போ அந்த வகையில் இந்த உதவியை செய்த விஜிதா ஆண்டிக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.